அன்பு 100% இருக்கும். காட்டுறதுக்கு ஒரு ரெண்டு வழிதான் இருக்கு. என்ன வழி? உடுப்பு கழுவி கொடுக்கிறது, சாப்பாடு போட்டு கொடுக்கிறது. சகோதரர்களே, திருமண நேரத்தில் நிறைய தந்தைமாரும் தாய்மாரும் அழுவார்கள். ஊர்ல கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் சரி, ஊர்ல கல்யாணம் முடிச்சு கொடுத்தால் அழுவாங்க. நிறைய பிள்ளைகளுக்கு ஏன் அவர்கள் அழுகிறார்கள் என்ற பெருமதி தெரியாது. பெற்றோர்களை பற்றி இஸ்லாம் சொல்வதை படித்து பாருங்கள், பெருமதி விளங்கும். சகோதரர்களே, இந்த ரெண்டும் தான் அந்த குழந்தைக்கு அன்பு காட்டுறதுக்கு அந்த தாயிட்ட மிஞ்சிருக்கும். 18 வயசு 22 வயசு ஆகும். உடுப்பு கழுவுறத பத்தி இந்த தாய் பேச மாட்டாங்களே, கழுவியே கொடுப்பாங்க. நீ கழுவிடான்னு சொல்ல மாட்டாங்க. சாப்பாடை போட்டு கொண்டு வைப்பாங்க, சொல்லவே மாட்டார்கள். சகோதரர்களே, கல்யாணம் முடிக்கிற வயசு வந்தாச்சா, கல்யாணம் முடிக்கிற நாள், கல்யாணம் முடிச்சு போட்டு தண்டை ஊட்ட விட்டு போகக்குள்ள ஒவ்வொரு தாய்மாரும் ஏன் அழுவாங்க தெரியுமா? தந்தைமாரும் கண் கலங்குவாங்க தெரியுமா? அந்த தாய்க்கு இருந்த ரெண்டு வழி என்ன சொல்லுங்க பாப்போம்? உடுப்பு கழுவி கொடுக்கிற சாப்பாடு அதுவும் இல்லாம போறனால அவளுக்கு இன்னொரு மனைவி வந்துட்டாங்க. உடுப்பு கழுவி கொடுக்கிறதும் சாப்பாடு கொடுப்பதற்கும் ஒரு மனைவி வந்துட்டா. இனி அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. போகின்ற நேரத்தில் எந்த தாயும், இங்க ஒவ்வொரு தந்தைமாருக்கும் வரக்கூடிய விஷயம், எந்த தாயும் கண்ணீர் வடிக்காத நபர்களும் இல்லை. என்ற பிள்ளை முழு உரிமையும் முடிஞ்சது. என்ற மாறுப்புல பால் குடிச்ச என் குழந்தை, எனது உறவோடு அவனை முழுமையாக தொடலாம் என்றிருந்த என் குழந்தை, இன்றைக்கு என்னோட முழு உறவும் இல்லை, உலகியல் ரீதியா எதுவும் இல்லை. போய் உங்களை வழி அனுப்பிட்டு வீட்டை திரும்பி பார்ப்பார்கள், ரத்தம் கொதிக்கும். நீங்க உங்களை வச்சு தொட்டில ஆட்டின இடம், நீங்க சண்டை பிடிக்க கூட உரிமையோடு அடிச்ச இடம், உங்களை காலை போட்டுக்குன்னு ஆட்டின இடம், உங்களை அணைச்ச இடங்கள் எல்லாம் காணுகின்ற பொழுது தாயும் தந்தையும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி கண்ணீர் வடித்துக் கொள்வார்கள். ஒருவருக்கொருவர் மாறி மாறி கண்ணீர் வடித்துக் கொள்வார்கள். நம்மளோட உரிமை எல்லாம் போயிட்டு நம்ம பிள்ளை இப்ப நினைச்ச மாதிரி கூப்பிடலாமா, நினைச்ச மாதிரி வாண்டு சொல்லலாமா? அந்த நிமிஷம் இருக்குதானே, உலகத்தில் தாய் தந்தையுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்று வையுங்கள், நீங்க என்னதான் கொடுத்தாலும் அந்த இடம் நிரம்பாது. அவங்க எதை பார்க்கிறாங்க தெரியுமா? நான் 100% அன்போட இருக்கிறேன், ஆனா காட்டுறதுக்கு இன்றைக்கு உலகத்தில் ஒரு வழியுமே இல்லை, ஒரு வழியுமே இருந்த உடுப்பு. அதனாலதான் நீங்க ஒரு மாசத்துல வந்தா உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு ஓடி வருவா. உண்ட உடுப்ப நான் கலைய போறேன் தாயில பையன் அன்பை காட்டிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை, இப்படியாவது காட்டுவோன்னு நினைப்பான். மகன் விளைங்கல மாட்டான். சகோதரர்களே, நீங்க போன இடங்களை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு தந்தை தாய்க்கும் உங்களுக்காக வேண்டி ஒரு கார் வாங்குறதுக்கு சின்ன கார்னு வாங்கி கொடுக்கறதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. ஒரு பொம்மை ஒன்று வாங்கி நீங்க சந்தோஷப்படணும் எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. பெருநாளில் நீங்கள் உடுக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவ்வளவு இருக்கும். அத்தனை 100% ஆகிற பிறகு கண்ணீரை தவிர வேற ஏதாவது உங்கள்கிட்ட இருக்காது, சொல்ல முடியாது. நீங்கள் மார்க்கத்திலும் இல்லை என்று வையுங்கள், அவர்களது உணர்வுகளையும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று வையுங்கள், அதே போன்ற ஒரு வேதனையும் கிடையாது. உங்களுக்கும் உங்களது பிள்ளைகள் அதைத்தான் செய்ய போகின்றன. நம்ம சரியா உணர்வுகளை கொடுத்தோமா எங்களை விரும்பின மாதிரி நடந்து கொள்ளும், இல்லையா இந்த உணர்வுகள் சொன்னாலும் விளங்க போவது கிடையாது. இன்று நீங்கள் காட்டுகின்ற அதே அன்பை அன்றைக்கும் காட்ட வேண்டும் என்று நினைப்பீர்கள், பிள்ளைகள் உங்களுக்கு அதை தராது. சகோதரர்களே, இதற்கு பின்னால நீங்க சல்வாரி வாங்கி கொடுத்தாலும் சாரம் வாங்கி கொடுத்தாலும் பணத்தை கொடுத்தாலும் தாய்க்கு எடுபடவே படாது. எது தெரியுமா எடுபடும்? உம்மா நான் உங்களை என்ன மறக்கல, மனைவி வந்ததால நான் உங்களை விடல, அதே அன்போட நீங்க என்னோட இருக்கலாம், நீட்டுக்க கைய நகத்தை வெட்டி விடுங்கன்னு சொல்லுங்க உங்களோட தாயிட்ட, அழுவார். அந்த அன்பு உள்ளத்துல ஊறும். சகோதரர்களே, நம்ம மறந்துடுறோம், அந்த தாய்க்கு முழு உரிமையை கொடுக்க பார்க்கணும். நீங்க எப்படி என்ன சிறிய வயதுல பழகினீங்களோ அப்படியே பழகுங்க. நீங்க தான் எனக்கு எப்பயும் முற்படுத்த 2-3 வசனங்களை சொல்லுங்க. உலகத்தில் அவள் உங்களை உங்களை அவ விரும்புவது போல யாரும் விரும்ப இயலாது, உங்களை அவர் விரும்புவது போல யாரும் விரும்பவே இயலாது. ஆனா நாங்க அதை உணர்றதில்லை. நம்ம இந்த பொருட்களை கொடுத்த உடனே அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று நினைக்கிறோம். சகோதரர்களே, அவர்களை அதை உணர்த்த வேண்டும். 60-70 வயதாகிடும், கல்யாணம் முடிச்சு ஒருவர் அங்கல போயிடுவாரு, இன்னொருவர் அங்கல போயிடுவாரு, ஒருத்தர் லண்டன் போயிடலாம் முடிச்சு. இந்த தாயும் தந்தையும் வீட்டுல இருப்பாங்க, கண்ணெல்லாம் கூடாய் பேத்திரிக்கும், பார்ப்பதற்கு யாரும் இல்லை. எங்களுக்கும் தாய் தந்தையை தேவையும் இல்லையே, மாசம் ஒரு முறை போவோம் பார்க்கறதுக்கு, 2 மாசத்துக்கு ஒரு முறை போவோம். அவர்களுடைய உணர்வுகள் அதே மாதிரி பசுமையாக இருக்கும். சிறிய வயசுல பெத்தெடுத்தது போன்று பசுமையாக அந்த உணர்வுகள் இருக்கும். ஆனா தன் பிள்ளை அதே மாதிரி அன்பு காட்டலாம் இருக்கும். புள்ள வருவா, அம்மா வச்சிருக்கிறேன் நான் போயிட்டு வர, அவசரமா போட்டு போயிட்டுவான், அழுவதான். மகனே என்று கூப்பிட்டு ஒரு முத்தத்தை விட்டுட்டு அழுதுருவான். வேற வழி இல்லை அவங்களுக்கு, அவனை இருப்பட்டிக்குள்ள வழி இல்லை. இருந்து 2 மணித்தியால நீங்க பேசுங்க, அல்லாஹ் உங்களுக்கு எழுதுற கூலி இருக்குதானே உலகத்துல எல்லாவற்றையும் விட அதிகமான கூலி. உலகத்தில் அந்த தாய் சந்தோஷப்பட்டு கண்ணீர் வடித்து என் மகனுக்கு நல்ல வாழ்க்கை கொண்டு கேட்கிற கூலி இருக்குதானே, அதே போல ஒரு கூலி கிடையாது. நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கிறது இல்லை. தாயும் தந்தையும் என்னை சிறிய வயதில் இருந்த அதே உரிமையோடு இன்றைக்கு பழக வேண்டும் என நினைக்க வேண்டும்.
மன சஞ்சலப்படவே கூடாது. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இறக்கையை தாழ்த்தி அவர்களோடு நடவுங்கள், மறந்து விடுங்கள் என்று சொல்கிறார். சகோதரர்களே, சில தந்தைமார்கள் இருப்பாங்க, புத்தி எல்லாம் மறந்து போயிருப்பாங்க. ஆனா தண்ட மகனண்டே இருப்பாங்க. இந்த மாதிரி உணர்வுகளோட இருப்பார்கள். சில தாய்மார்கள் அப்படி இருப்பார்கள். வீட்டுல பாக்குறோம், பெண்கள் பாலை கலக்கி தாய்கிட்ட கொடுப்பாங்க, பிள்ளை குங்குமான்ட்டு போயிடுவாங்க. பாலை கொடுத்துட்டு மறந்து தாய் ஏதோ டயர்ட்ல தூங்கிடுவான். பால் கீழே விழுந்திருக்கும். இவங்க வருவாங்க, என்ன பால் கொடுக்கலாமான்னு சொல்லு, இல்லம்மா மகள் தூங்கிட்டேன்னு சொல்லி தடமாறுவாங்க. என்னமா உங்கள்கிட்ட கொடுக்கறது ஒரு வேலைக்காரியிட்ட வச்சுக்கலாம், புள்ளை எடுத்துட்டு போற தாய் பதறுவா, இல்ல நான் ஒழுங்கா பாக்குறேன் பின்னால ஓடி வருவாள். என்னத்துக்கு வாரா தெரியுமா? கொழுப்புக்கல்ல, எந்த மகளை அடிபட்டாவது அவளோட இருப்போம் நினைக்கிறதான், அடிபட்டாவது அவளோடு இருப்போம், அவளோடு அன்பாக இருப்போம் என்பதற்காகத்தான் வருகிறாளே ஒழிய அந்த பாசத்தால்